மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசைகளையும் வெறுத்த முனிவர் அங்கு வாழ்கிறார். அந்த இடத்துக்கு ஆண்டவன் போக மாட்டார். உடனே பார்த்தால் பார்வதி, ஏன் அண்ணா கோபால கண்ணா, நீ கொண்டு போய் பிள்ளைகளை அங்கே விட்டு வான்றா. உடனே பார்த்தார். அப்படியே ஆகட்டும் என்று எம்பெருமான் கோபால கண்ணன் பிள்ளைகளை அழைத்து சென்றார். பார்வதியே திகைக்கும் அளவிற்கு அம்மா எப்பேற்பட்ட அழகா இருந்தா தெரியுமா? மகமேறு பருவ சத்தம் சாதர பரப்பில் உண்டோ பூலோகத்தில் இப்படி பெண் ஏது? மகமேறு பருவ சத்தம் சாதர பரப்பில் உண்டோ பூலோகத்தில் இப்படி பெண் ஏது? ஏது கிடையாது, அது ஏது கிடையாது. இவள் யாருடைய லேசாகத்தான் சீருடனை பெற்றெடுத்தால் முந்தியை மயக்க வந்த கனியோ? இவள் யாருடைய லேசாகத்தான் சீருடனை பெற்றெடுத்தால் முந்தியை மயக்க வந்த கனியோ? இவள் கனியோ ரத்தினவதியோ? இவள் கனியோ ரத்தினவதியோ? கைலாசத்தின் நாதன் அந்த கந்தாளவன் தேவி அவன் கன்னி சக்தி பார்வதியால் தானோ? கைலாசத்தின் நாதன் அந்த கந்தாளவன் தேவி அவன் கன்னி சக்தி பார்வதியால் தானோ? இவள் தானோ மலை தேனோ? இவள் தானோ மலை தேனோ? சத்யலோகம் தன்னதிலே சதிர்முகன் தேவி அவர் சங்கீதங்கள் பாடுகின்றதியோ? சத்யலோகம் தன்னதிலே சதிர்முகன் தேவி அவள் சங்கீதங்கள் பாடுகின்றதியோ? இவள் ரதியோ சரஸ்வதியோ? இவள் ரதியோ சரஸ்வதியோ? அந்த நாராயணன் மார்பினில் வைத்திருக்கும் லட்சுமியை உடுத்திருப்பவள் தானோ? அந்த நாராயணன் மார்பினில் வைத்திருக்கும் லட்சுமியை உடுத்திருப்பவள் தானோ? இவள் தானோ மலை தேனோ? இவள் தானோ மலை தேனோ? அம்மாவே திகைக்கும் அளவிற்கு 8 பேர் இப்படி அலையில் கொண்டு போய் என் எம்பெருமான் கோபால கண்ணன் பிள்ளைகளை விட்டார். சந்தனமாமுனிவர் பார்த்தார். மாயவா மதுசூதனா, நவநீத கிருஷ்ணா, கோபாலா வருக வருக. ஐயா, என் தங்கைமார்கள் 8 பேரையும் இனி நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் என்றார். மாயவா, நவநீத கிருஷ்ணா, கோபாலா, உன் தங்கைமாரை வளர்ப்பதற்கு எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஐயா. நான் இப்ப சின்ன பிள்ளை, நான் குடுக்கறத சாப்பிடுவா, இருக்க சொன்ன இடத்துல இருப்பா. ஆனா நாளைக்கு அவ வளர்ந்து வாலிபமாவையில என் அப்பா யாரு அம்மா யாருன்னு என்கிட்ட கேட்பாள, நான் என்ன சொல்லணும்னா? பச்சரிசி வனத்திலே மகுடனை வதம் செய்வதற்காகத்தான் இந்த காளியர்களை நாங்கள் படைத்துள்ளோம். இந்த உண்மையை நீங்க அவள்கிட்ட எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. அப்படி ஒருவேளை நீர் அவளிடம் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவது போ என்று சாபத்தை கொடுத்தார். அப்படியே ஆகட்டும் என்று பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்.
அவர் எப்படி சந்தன மாஞ்சோலையிலே வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஏ சந்தன மாஞ்சோலை சந்தன மாஞ்சோலை சந்தன மாமுனி அட்டகாளி 8 பேர் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காக்கும் வேலையில் அம்பிகையா முத்துமாரி 6-7 வயதாச்சு ஆடி விளையாடுதாளே 7-8 வயதாச்சு விளையாடுதாள் 10 நல்ல வயதினில் பாவையர்கள் 8 பேரும் பருவமுள்ள பெண்ணாருக்கு ஊத்திருக்கா நிறைஞ்சிருக்கா ஊத்திருக்கா நிறைஞ்சிருக்கா அம்மா புஷ்பவதி பெண்ணருக்கா நிறைஞ்சிருக்கா அம்மாவுக்கு 16 வயதாயாச்சு. காளியர்கள் பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி பெண்ணா நிக்கா. அவ எப்படி இருக்கா தெரியுமா? ஏ சந்தன மாஞ்சோலை சக்தியர்கள் 8 பேர் பூமலர் பூத்ததை போல் பூங்கோடியால் பூத்திருக்காள் வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருக்காள் மலர் பூத்ததை போல் மலர் பூத்ததை போல் அட்டகாளி பூத்திருக்காள். வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருக்கா. அள்ளி மலர் பூத்ததை போல் அட்டகாளி 8 பேரும் பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி பெண்ணா நிக்கா. உடனே பார்த்தால் முத்துமாரி நேரா சந்தன மாமுனிவர் இடத்திலே வந்தாள். ஐயா மாமுனியே, இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க வளர்த்து வந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் நாங்க சின்ன பிள்ளைங்க இல்ல, நாங்க பருவமடைந்து பக்குவதி பெண்ணா நிக்கோம். இனி எங்கள் தாய் தகப்பன் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. ஆகையினால் எங்கள் தாயாரு தகப்பன் யாரு என்ற உண்மை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். உடனே சந்தன மாமுனி பார்த்தார். ஏ அம்மா முத்துமாரி, எனக்கு உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் வந்து உங்கள் 8 பேரையும் என்னிடம் கொடுத்து வளர்க்க சொன்னார். எனக்கு உன் தாய் தந்தையை பற்றிய எந்த விவரமும் எனக்கு தெரியாது. உனக்கு ஒருவேளை விவரம் தெரிய வேண்டும் என்று நீ எண்ணினால் நீ ஆண்டவனை எண்ணி யாகத்தை வளரு. ஆண்டவனுக்கு யாகமனா ஆவாது, அவருக்கு தோட்டத்தோர. ஆண்டவனுக்கு வெப்பம் ஆகாது. ஆண்டவனை எண்ணி நீ யாகத்தை வளர்த்தனா உனது யாகத்துக்கு இறங்கி ஆண்டவன் வந்து உன்னிடம் உண்மையை சொல்வார் என்றார். உடனே பார்த்தாள், அப்படித்தானே, அவ்வளவுதானே, இதோ வளர்க்கிறோம் யாகத்தை என்று என் அட்டகாளி என்ன செய்கிறார் தெரியுமா? அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று அட்டகாளி 8 பேரும் நல்ல நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி சந்தன மஞ்சோலையிலே சக்தியர்கள் ஒன்று கூடி 80 அடி ஆழத்துல 50 அடி அகலத்துல ஆளு நல்ல குழிய வெட்டி அரையளவு மணல் குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி புன்னங்குச்சி புளியங்குச்சி 21 குச்சியாவோ எனையனமா போடுதாளே. நாங்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணையும் தானே ஊற்றி கொடகொடமான எடுத்து ஐயா நெய் எடுத்து யாகமதை வளர்க்காளே. அக்கினி யாகமதை வளர்க்காளே. யாகமதை வளர்க்காளே.
அடி அகலத்துல ஆளுங்குழிய வெட்டினா, அரை அளவு மணலை குமிச்சா, ஆலங்குச்சி அரசங்குச்சி புன்னங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சின்னு 21 வகை குச்சியை எடுத்து போட்டா, வட்ட வடிவமா உட்கார்ந்தா, ஒவ்வொரு தீய கரண்டிய ஊத்தி எண்ணெய கோரி 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 ஊத்துதா. முத்துமாரி பார்த்தா, ஏடி என்ன கரண்டிய வச்சு கோரி கோரி ஊத்துனா இந்த மனுஷனுக்கு எப்போ வெப்பம் போவ, இங்க எப்போ வர, ஊத்துங்கடி நெய்ய குடம் குடமான்ட்டு முத்துமாரி எடுத்தா குடகுடமா நெய்ய கொண்டு போய் யாகத்துல ஊத்துதா. ஊத்துன உடனே கைலாசத்துல என் ஆண்டவனால இருக்க முடியல, ஆண்டவனுக்கு வெப்பம் தாங்க முடியல. உடனே பார்த்தார், அடியே பார்வதி, எல்லாம் ஒன்னால வந்த வேண, எல்லாம் ஒன்னால வந்த வேணனா, அன்னைக்கே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியா? கேட்கல. அன்னைக்கு அவ பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா பார்வதி? என் பேச்ச மீறி பிள்ளை வரத்தை கொடுத்த. இங்க பாரு, சரி அப்படியே அங்கே நீ வளர்க்க விட்டியா? அவளை எனக்கு தெரியாம சந்தனமாஞ்சோலையில கொண்டு போய் விட்டிய. அவ 8 பேரும் தாயாரு தகப்பன் யாரு அறியணும் தெரியணும்னு யாகத்தை வளர்க்காடி. என்னால யாகத்தை பொறுக்க முடியல, நான் இருப்பேனா இறப்பேனானே எனக்கு தெரியலன்னா. உடனே பார்த்தாள் பார்வதி, ஏன் ஆண்டவா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் நங்கைமார் தானே, நான் போய் சொல்லுதேன். யாரு உன் நங்கைமார்? நீ சொன்னா கேட்பாளா? நீ கேட்கியாடி என் பேச்ச? உன் நங்கைமார் கேட்பதற்கு நீ வேற அவ வேற இல்ல, அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. அதுலயும் முத்துமாரி யார் பேச்சையும் கேட்க மாட்டானா. உடனே பார்த்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவா, என் நங்கைமார்கள் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பானா. இருங்க, நான் யாகத்தை அணைத்து கொண்டு வருகிறேன்னா. உடனே பார்த்தார் பகவான், அடியே பார்வதி, என் பேச்ச மீறி நீ போறல்ல, யாகத்தை அணைக்காம நீ கைலாசம் திரும்ப கூடாதுன்னா. அப்பந்தான் பார்வதி சொன்னாள், ஆண்டவா அப்படியே ஆகட்டும், யாகத்தை அணைக்காம நான் கைலாசம் வரமாட்டேன். நேரா சந்தனமாஞ்சோலைக்கு போனான். அங்க காளியர்கள் 8 பேர் உட்கார்ந்து யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தா பார்வதி, ஏ அம்மா முத்துமாரி, அடியே யாகத்தை நிப்பாட்டுடி, நீ வளர்க்கக்கூடிய யாகத்தால அத்தான் இருப்பாரா இறப்பாரான்னு எனக்கு தெரியல அம்மா. அத்தான் இல்லைன்னா ஆதிபராசக்திக்கு மதிப்பில்ல, பகவான் இல்லை என்றால் இந்த பார்வதிக்கு மதிப்பில்ல, சிவனார் இல்லை என்றால் இந்த சக்திக்கு மதிப்பில்ல அம்மா, யாகத்தை நிப்பாட்டுனா. ஏ அக்கா பார்வதி, நான் கட்டியிருக்க சேலை நல்லா இருக்கா? அத கேளு. என் நகைய மாத்தி நீ போட்டுக்கோ, ஓ நகைய மாத்தி நான் போட்டுக்கிடுவேன். அத விட்டுட்டு நாங்க யாகம் உனக்கு வளர்க்கலைய, நாங்க எங்க அத்தானுக்கெல்லாம் வளர்க்கோம், எங்க அத்தான் வரட்டும் நாங்க யாகத்தை நிப்பாட்டுதோம். ஏ அம்மா முத்துமாரி, நான் சொல்வதை ஒரு நிமிஷம் கேளம்மா. ஆண்டவன் இல்லை என்றால் ஆதிபராசக்தி இருக்க முடியாது, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை அம்மா என்றா. நீ என்ன சொன்னாலும் என்னால யாகத்தை நிப்பாட்ட முடியாது. அப்படி உன் கணவன் மேல உனக்கு அன்பு இருந்தா நீயே போய் யாகத்துல இறங்கு போ என்றா. அப்படி சொன்னா பாரு, பார்வதி இந்த வார்த்தையை சொல்ல கூடுமாயா? பார்வதி கேட்பாளா? யாருக்குனே பார்வதி ஒரு கோவக்காரி. உடனே பார்த்தாள், அங்கே ஆங்காரா கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதியா வேப்பிலையும் கொப்பரையும் விமலன் தேவி கையிலெடுத்து ஐயா கையிலெடுத்து அவ வேள்வியிலே இறங்குதாளே. விமலன் தேவி இறங்கும் போது முத்தி மாறி அம்பிகையா ஓடி வந்து இறங்குதாளே. ஏ அவளுக்கு பின்னாலே ஏ ஈஸ்வரியா இறங்குதாளே. ஏ அவளுக்கும் பின்னாலே ஏ காளியர்கள் மாறி மாறி ஏ மாறி மாறி ஏ அக்கினியில் இறங்கு
தட்டுதாளே. பார்வதி இறங்கின உடனே மாரி பார்த்தா, முத்துமாரியம்மா பார்த்தா, ஏன் நம்ம அக்காட்ட கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா பொசுக்குன்னு இறங்கிட்டாள, இந்த பகவான் வந்தார் என்றால் நமக்கு சாபத்தை அல்லவா கொடுத்து விடுவார் என்று அவளும் ஓடி போய் அந்த யாகத்துல விழுந்துட்டா. ஒருத்திக்கு பின்னால ஒருத்தின் 8 பேர் வரிசையா இறங்கிட்டா. அங்கே யாகம் நின்றது. பகவானுக்கு வெப்பம் தணிந்தது. பகவான் பார்த்தார், பரவாயில்லையே, பார்வதி சொன்ன மாதிரியே யாகத்தை நிப்பாட்டிட்டாளே என்று ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஏன்னா போன பார்வதியை காணும் இல்லையா, உடனே ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அக்கினியில் பார்வதி இருப்பதை கண்டார். ஏன்னா சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை இல்லையா. உடனே நேர ஆண்டவன் சந்தனமாஞ்சோலைக்கு வந்தார். அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான், ஐயா சிவபெருமான். தீர்த்தம் கொண்டு தெளிக்காரே தீர்த்தம் கொண்டு தெளிக்காரே, திருபிரம்பா தட்டுதாரே. ஏ தூங்கி மெல்ல முழித்ததை போல், ஏ சுந்தரமாய் எழுந்து வாரா. ஏ காளியர்கள் ஒன்று கூடி ஒருவர் பின்னால் ஒருவர் வாரா. ஐயா ஒருவர் வாரா. ஏ ஆண்டவன் சிவபெருமான், ஒருவர் வாரா. ஏ காளியர்கள் 8 பேரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் எந்திரிச்சு வாராங்க. ஆண்டவன் தீர்த்தம் கண்டு தெளித்தார் இல்லையா, சிறுபிரம்பா தட்டுன உடனே எந்திரிச்சு வந்தா. 9வதாக பார்வதி எழுந்து வந்தாள். ஏ அம்மா பார்வதி, நீ 9வதாக எழுந்து வந்ததினால் இன்று முதல் நீ நவக்கிரக நாயகி என்ற பெயர் நாமங்களை பெற்று வாழ்வாயாக என்று வரம் கொடுத்தார். நவக்கிரக நாயகன் என்ற பேரு அன்னையிலிருந்து அம்மாளுக்கு வந்துச்சு. உடனே பார்த்தார், இன்று முதல் நீ நவக்கிரக நாயகி என்ற பெயர் பெற்று விளங்குவாயாக என்றார். உடனே பார்த்தாயா முத்துமாரி, ஏ ஆண்டவா, உங்களை எண்ணி யாகத்தை வளர்த்தோம் ஐயா. அனாத துளியனவும் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு மறு உயிர் கொடுத்தீர் அல்லவா. மறு உயிர் கொடுத்த நீங்களே எங்களுக்கு மறு பெயரையும் கொடுக்க வேண்டும் என்றார். உடனே ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏ சந்தனமாஞ்சோலையிலே ஆண்டவன் சிவபெருமான், காளியர்கள் 8 பேரும் பேர் நாமம் கொடுக்காரே. எம்மா மாறி மாறி பிறந்ததினா மாரியம்மா உந்தன் பேரே. வடக்கு முகமாய் எழுந்ததினால் வடக்குத்தி அம்மாள் உந்தன் பேரே. அக்கினியில் பாஞ்சதினால் அக்கினி மாறி உந்தன் பேரே. சடையோடு பிறந்ததினால் பார்த்தா, ஏ ஆண்டவா, எங்களுக்கு மறு உயிர் கொடுத்து மறு பெயரை கொடுத்த உங்களை நாங்கள் ஒரு காலம் மறக்க கூடாது. உங்களை தினமும் வைத்து பூஜை செய்வதற்கு எங்களுக்கு 103 லிங்கம் வேணும்னா. 103 லிங்கம் வேணும். புளித்து வர தெப்பக்குளம் வேணும். அமர்ந்திருக்க வேப்பமரம் வேணும். ஆடி வர வேப்பமரம் வேணும். அமர்ந்திருக்க ஆடி வர ஆலமரம் வேணும். அமர்ந்திருக்க வேப்பமரம் வேணும். குளித்து நீராட தெப்பக்குளம் வேணும். பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும்னா. உடனே பகவான் பார்த்தார், ஏ முத்துமாரி, நீ ஆசையில அதிக வரம் கேட்டுட்ட. நீ 1 வரம் 2 வரம் கேப்பேன்னு நான் பார்த்தேன். நீ ஆசையில 5-6 வரத்தை கேட்ட பாரு, உனக்கு ஆயுள் கம்மினார். உடனே பார்த்தா முத்துமாரி, ஏ ஆண்டவா, ஆயுசு கம்மினா எவ்வளோ ஐயா? ஏமா முத்துமாரி,
50 வருஷம் வரைக்கும் நீ வாழலாம், 51வது வருஷமும் நீ வாழலாம். ஆனா உனக்கு ஆணவம் தலைக்கு ஏறாம இருக்கணும்னா, ஆணவம் தலைக்கு ஏறாம இருந்ததுன்னா நீ எத்தனை காலம் வரைக்கும்னாலும் வாழலாம். ஆனா 51வது வருடத்திலே உனக்கு ஆணவம் பிறந்ததையானால் சாம்பலுகும் என்று சொல், விரலாலே மலரெடுத்தால் விடும் என்று சொல்லி நல்ல துரத்தி கொண்டு அங்கரதி மலரெடுத்தால் செப்பு நல்ல துரத்தி கொண்டு செவ்வரளி மலரெடுத்தால் வெள்ளி நல்லதொரகாரை வணங்கி வாரோம் 51ஆம் வருடத்தில் தாயான முத்துமாரி அகம்பாவிதம் பிறக்குதையா, ஆணவமும் பிறக்குதையா, ஆணவமும் பிறக்குதையா, அம்மாளுக்கு அகம்பாவிதம் பிறக்குதையோ. என்ன சொல்லி வரத்தை கொடுத்தாரோ அது அப்படியே நடக்கு. 50 வருடம் வரைக்கும் ஆண்டவனை மிஞ்ச ஆள் இல்லைன்னா 51ஆம் வருடத்துல என் தாயான முத்துமாரிக்கு ஆணவம் பிறக்கு அம்மாளுக்கு அகம்பாவிதம் பிறந்தாச்சு. அம்மாவுக்கு அகம்பாவிதம் பிறந்த உடனே கடவுளுன்னு கை நிறைய திருநீர் எடுத்து பூசினவா கடவுளுன்னு சொன்னா கன்னத்துல அடிக்கா, பகவானுன்னு சொன்னா பல்ல உடைக்கா, சிவனாருன்னு சொன்னவங்கள செவுட்டுல அடிக்கா. பகவானும் சொல்லக்கூடாது, கடவுளும் சொல்லக்கூடாது, சக்தி பேரை தவிர வேற யாரு பேர் யார் வாயிலையும் வரக்கூடாது. அப்படி ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க அம்மா. அப்படி 51வது வருடத்தில ஆண்டவன் என்ன சொல்லி வரத்தை கொடுத்தாரோ அது அப்படியே நடக்கு. ஆணவன் தலைக்கு ஏறினா அது அழிந்து போவதற்கு காலம் இல்லையா ஐயா. உடனே பார்த்தாள், ஆண்டவனுக்கு பூஜைகளை மறந்தா. இவ ஆண்டவனுக்கு பூஜைகளை மறக்க மறக்க கைலாசத்தில ஆண்டவனால இருக்க முடியல. ஏன்னா ஆண்டவனுக்கு பூஜை இருந்தாதானே ஆண்டவனுக்கு அருள் இருக்கும். ஆண்டவனுக்கு பூஜை ஆண்டவனுக்கு பூஜை இருந்தாதானே ஆண்டவனுக்கு அருள் இருக்கும். ஆண்டவனுக்கே பூஜை இல்லைன்னா ஆண்டவனுக்கு எப்படியா அருள் இருக்கும். உடனே பார்த்தாள், ஆண்டவன் சிவன் சிவனேன்னு கைலாசத்துல இருக்காரு. உடனே பார்வதி பார்த்தா, ஆண்டவனே இப்படி சிவனே சிவனேன்னு இருந்தா பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடியதை யாரையா பாப்பா. அப்ப ஆண்டவனுக்கு அருள் வரணும்னா ஆண்டவனுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கிறாள், நேரா அஷ்டதிக்கு பாலகர்களை வரவழைத்தாள். அஷ்டதிக்கு பாலகர்களே, நேரா திருப்பார்கடலிலே சென்று பாலாபிஷேகம் எடுத்துவாங்க. நம்ம ஆண்டவனுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். இருள் நீங்க ஆண்டவனுக்கு அருள் வரணும்னா அப்படியே ஆகட்டும் என்று திருப்பார்கடலிலே சென்று பாலாபிஷேகம் எடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் கோபாலன் கையினாலே பால் குடத்தை வாங்கி கொண்டு அஷ்டதிக்கு பாலகர்கள் பாலாபிஷேகம் எடுப்பதற்காக திருப்பார்கடலுக்கு சென்றார்கள். பால் குடத்தை எடுத்தார்கள், திருப்பார்கடலிலே பாலை எடுத்தார்கள். வரும் பொழுது எந்த வழியாக வராங்க, முப்புறத்து கோட்டை வழியாக வராங்க. அதாவது கைலாசத்துக்கு போறதுக்கு அது ஷார்ட் ரூட் ஆம்பியா, உடனே பார்த்தா கைலாசம் வழியா முப்புறத்து கோட்டை வழியா அஷ்டதிக்கு பாலகர்கள் வராங்க. வரக்கூடிய வேளையிலே சும தெரியக்கூடாது இல்லையா, நேரமும் தொலையணும், சுமையும் தெரியக்கூடாது. அப்போ ஒரு ஆட்டம் ஆடி பாட்டு பாடி செல்வோமே என்று என் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி செல்கிறார்கள். எப்படி பாட்டு படித்தார்கள் தெரியுமா, கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா, நாங்க சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, நாங்க சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ. ஏழுமலை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா
பால் குடத்தை சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா சம்போ சங்கரா சங்கரா எடுத்து வாரம் பால் குடத்தை வள்ளி மணவாளனுக்கு சம்போ சங்கரா புரத்தி மணவாளனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் குடத்தை சம்போ நாங்க சுமந்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் குடத்தை சம்போ ஊசி படர்ந்த மலை கந்தையா கந்தையா ராச்சம் காய்க்கும் மலை சுப்பையா சுப்பையா ராச்சம் காய்க்கும் மலை சுப்பையா சுப்பையா கந்தையா அவரையா முருகையா பாசி படர்ந்த மலை கந்தையா கந்தையா வேலையா பங்குனி தேர் ஓடு மலை சுப்பையா சுப்பையா பங்குனி தேர் ஓடு மலை சுப்பையா சுப்பையா கந்தையா வேலையா முருகையா என்ற ஆட்டமாடி பாட்டு பாடி அஷ்டதிக்கு பாலகர்கள் வந்தார்கள். பார்த்தா முத்துமாரி அரண்மனை கேட்டு கதவை திறந்தா. ஏன் கோட்டை வாசல் வழியா ஒரே பண்டார கூட்டமா வருதே, யாரப்பா நீங்க? அம்மா முத்துமாரி, நாங்க ஆண்டவனுக்கு பால் குடம் சுமந்து போறோம். ஆண்டவனுக்கு பால் குடம் சுமந்து போறீங்களா? உங்க ஆண்டவன் லிங்கமே இங்க இருக்க, நீங்க அங்க யாருக்கு பால் குடம் சுமந்து போறீங்க என்று பால் குடத்தை புடுங்குதா, பாலை அருந்துதா, மோர் குடத்தை புடுங்குதா, மோர அருந்துதா, தயிர் குடத்தை புடுங்குதா. அம்மா தயிரை ஃபுல்லா அருந்திட்டு குடத்துல உள்ள விளிம்பு இருக்கு பாரு, அத உடைச்சி மாலையா அம்மா போட்டு விடுங்க. போங்கடா அண்ணா, அந்த பேயன் பித்தன்ட்ட போய் சொல்லுங்க, அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காரே அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே சக்திய மிஞ்ச சக்தி வேற எதுவுமே இல்லைன்ட்டுனா. உடனே பார்த்தா பகவான் என்று சொன்னவர், பகவான் என்று சொன்னவர் பல்விலையும் அடிக்காலே, சிவனார் என்று சொன்னவர் செவிட்டுலையும் அடிக்கார், கடவுள் என்று சொன்னவர், கடவுள் என்று சொன்னவர் மாதிரி கண்ணத்துல அடிக்கார். பகவான் பேர சொல்லவே கூடாது. பகவான் சொன்னா பல்ல உடைக்கா, சிவனார்னு சொன்னா செவிட்டுல அடிக்கா, கடவுள்னு சொன்னா கண்ணத்துல அடிக்கா. அடி ஒண்ணுனா தழும்பு ரெண்டு, தழும்பு ரெண்டு. சாட்டைய எடுக்க அம்மா சனி நீர காணுதா. இந்த முத்துமாரி என்ன செஞ்சா தெரியுமா? சினுக்கோழி எடுத்துட்டு வாரா. சினுக்கோழிய எடுத்துட்டு வாயில குத்ததுக்கு வாரா. வடக்குத்தியா பார்த்தா சூளத்தை எடுத்துட்டு வாரா. அவ கையில என்னென்ன ஆயுதம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வாரா. ஒருத்தி கொப்பரை எடுத்துட்டு வாரா, ஒருத்தி சூளத்தை எடுத்துட்டு வாரா, ஒருத்தி பெரம்பு எடுத்துட்டு வந்தா. நான் முத்துமாரி சினுக்கோழி எடுத்துட்டு வரா. கண்ணுல குத்திட்டா. நேரம் அஷ்டதிக்கு பாலகர்கள் பார்த்தாங்க. ஏன்னா இவங்க போறதுக்கு நேரம் தாமதமாகி விட்டது இல்லையா. உடனே பார்வதி பார்த்தாள். வில்வ இலையை எடுத்து விமலனுக்கு பூஜைகளை முடித்தாள். உடனே
அஷ்டதிக்கு பாலர்கள் கைலாசத்துக்கு போனார்கள். அப்படி கைலாசத்திற்கு போய் நின்று, ஏன் ஆண்டவா, இந்த அட்டகாளிய 8 பேரும் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சியா. அதுலயும் இங்க பாருங்க, இந்த முத்துமாரி அடிச்ச அடிய பாருங்க. இந்த சைடுல சின்ன கோழிய குத்தி எனக்கு இந்த சைடுல எடுத்திருக்கா. அதனால ஒரு பொம்பளையால் கையால அடி வாங்கிட்டு நாங்க இனி உயிர் வாழ மாட்டோம். எங்களுக்கு அமரர் பட்டம் வேண்டாம் ஆண்டவா. அலைகடலில் மாண்டு போவதற்கு எங்களுக்கு வரத்தை தாருங்கள். தேவர் பட்டம் வேண்டாம், நாங்க செத்தொழிய வரத்தை தாருங்கள்னா. உடனே பகவான் பார்த்தார், எப்பா அஷ்டதிக்கு பாலர்களே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு 51வது வருடத்திலே ஆணவம் பிறந்து விட்டதப்பா, அவள் அழியக்கூடிய காலம் வந்து விட்டது என்று எம்பெருமான் கோபால கண்ணனை வரவழைத்தார். ஏ மாப்பிள கோபாலா, உன் தங்கைமார் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவில்லாம போச்சு. ஹரிராமன் ஓம் பெரையும் சொல்லக்கூடாது, ஆண்டவம்னு என் பெரையும் அவ சொல்லக்கூடாதுங்க. அதனால நீ ஒரு வேலை பண்ணு, நேரா போய் முப்புறத்து கோட்டையில போய் 103 லிங்கம் அவ கிட்ட இருக்கு, அந்த 103 லிங்கத்தையும் நீ எடுத்துட்டு வானா. உடனே பார்த்தார். அப்படியே ஆட்டும் என்று எம்பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார். என்ன வேடம் போட்டு அங்க போலான்னு பார்க்கும்போது எம்பெருமான் கோபால கண்ணன் என்ன வேடம் போடுகிறார்? ஒரு குறி சொல்லும் குறிகாரனை போல வேடம் போடுகிறார். பண்டாரம் போல குறி சொல்லும் குறிகாரனை போல வேடம் போடுகிறார். அப்படி குறி சொல்லும் குறிகாரனை போல வேடம் போட்டு முப்புறத்து கோட்டை வாசலிலே நிற்கார். அதாவது வேடம் போட்டா நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சவன் தான் வேடம் போட முடியும். உடனே பார்த்தார், வாசலிலே நின்று கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணன் எப்படி குரலோசை கொடுக்கிறார்? ஜோசியம் பாக்கலையோ அம்மா மாரே, ஜோசியம் பாக்கலையோ, ஜோசியம் பாக்கலையோ அம்மா மாரே, ஜோசியம் பாக்கலையோ, கைரேக பாக்கலையோ அம்மா மாரே, கைரேக பாக்கலையோ, கைரேக பாக்கலையோ அம்மா மாரே, கைரேக பாக்கலையோ. காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாரவை கொண்டோ, காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாரவை கொண்டோ, காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா, காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா. காலரே வைகொண்டோ, பார்த்தா முத்துமாரி ஏன் வாசல்ல நின்னு ஏதோ ஒரு குறிகாரம் ஏதோ சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் நம்ம அரண்மனை வாசல்ல ஒரு ஆம்பளை சத்தம் கேக்கு என்று அரண்மனை கேட்ட திறந்தா. ஏ தாத்தா, தச்ச நடித்த தலப்பலகையும் கொல்ல நடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆண் ஒருவர் உள்ளே வந்தேராயினும் அவரது தலை அறுத்து தொங்க விடப்படும்னு நான் கொடிமரத்துல எழுதி போட்டிருக்கேனே. எவ்வளவு பெரிய போடு, தங்க போடு எழுதி போட்டிருக்கேன். நீர் அதை விட்டு எப்படி அந்த இடத்துக்கு வந்தேரு? அம்மா எனக்கு கொஞ்சம் கண்ணு பத்தல, நான் பாக்கல. சரி, நீங்க கோட்டைக்குள்ள வந்துட்டல்ல, இனி நீ நம்ம ஆளு, நீ வேற ஒண்ணும் இல்ல, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லு, நான் உன்னை விட்டுருதேன்னா. உடனே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லு, நான் உன்னை விட்டுருதேன்னா. உடனே பார்த்தா கோபால கண்ணன் என்ன சொல்லுகிறார்? ஏ அம்மா முத்துமாரி, ராமனோட நாமத்தை சொன்ன என் வாயினால் வேற யார் நாமத்தையும் நான் சொல்ல மாட்டேனா. உடனே பார்த்தா முத்துமாரி, என் நாமத்தை சொல்லுதேன், நீ சொல்ல முடியாது நான் சொல்ற. உடனே பார்த்தா 8 பேரு வட்ட வடிவமா சுத்துனா. எம்பெருமான் கோபாலன் கை தலையில 8 கொட்டு கொட்டுனா. 8 கொட்டு கொட்டுன உடனே கண்ணனுக்கு உச்சிக்குழி துடித்தது. படபடபட அன்னைக்கு உச்சிக்குழி துடித்ததுதான் நம்ம எல்லாத்துக்கும். உடனே பார்த்தார் எம்பெருமான் கோபால கண்ணன், ஐயையோ இவ்வளவு 8 பேரும் நம்மள கொட்டுன கொட்டு நம்மளால வழிதாங்க முடியலையே. இந்த விஷயம் நம்ம அத்தானுக்கு தெரிஞ்சுன்னா அவர் நம்மள கேலிலா செய்வாரு.
இனி பிறக்க போகும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 6 மாதம் காலம் வரை உச்சுக்குழி துடிக்க கடவுது போ என்று சாபத்தை கொடுத்தார். அன்னைக்கு சொன்ன சாபம் தான் இன்னைக்கு நமக்கு 6 மாச காலம் வரைக்கும் உச்சுக்குழி துடிச்சுக்கிட்டு இருக்கு. 6 மாசம் வரைக்கும். ஆமா. உடனே பார்த்தார், ஏ அம்மா, உடனே எம்பெருமான் கோபால கண்ணன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கொட்டு ஊரைக்குதம்மா காளியரே, கொட்டு ஊரைக்குதம்மா, கொட்டு ஊரைக்குதம்மா காளியரே, கொட்டு ஊரைக்குதம்மோ. 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புரந்தி பிடிக்கும், 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புரந்தி பிடிக்கும். நாளுக்குள்ள உங்களோட முப்புரந்தி ஏ ஆனாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை, ஆனாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை. ஆணவம் கொண்டீரானால் காளியரே அழிந்து போவீரம், ஆணவம் கொண்டீரானால் காளியரே அழிந்து போவீரம். ஆண்டியோட வார்த்தை ஆணவம் கொண்டீரான காளியரே அழிந்து போவே அம்மோ. ஏ முத்துமாரி, ஆனாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை, ஆணவம் கொண்டியானால் அழிந்து போவாய் அம்மானா. உடனே பார்த்தாள் முத்துமாரி, 8 நாளைக்குள்ள உன் முப்புறம் தீ பிடிக்கும்னார். உடனே பார்த்தா முத்துமாரி, ஏ தாத்தா, 8 நாளைக்குள்ள என் முப்புறம் தீ பிடிக்கும், நீ அதுக்கு என்னையா அத்தாச்சின்னா. உடனே பார்த்தார், அத்தாச்சா கேட்க, நீ நிக்கியே இந்த ஆலமரம், இந்த ஆலமரத்துல இருந்து நீ ஒரு இலைய உருக செய்யினா, ஒரு இலைய உதிர செய்யினா. உடனே பார்த்தார், இவ்வளவுதானே? 8 பேர் வட்ட வடிவமா சுத்துனா, ஓம் சக்தி பராசக்தின்னு 1008 மந்திரங்களை சொன்னா, மரத்துல இருந்து ஒரு இலை கூட விழல. ஏன் விழல? ஏன்னா எம்பெருமான் கோபால கண்ணன் தன் வலது கால் பெருவிரலால் பூமியிலே ஆலமரத்தின் வேரை அழுத்தி பிடித்திருக்கிறார். ஏன் பிடித்திருக்காரு? இவர் அழுத்தி பிடித்திருந்தார் பாரு, அதனால மரத்துல இருந்து ஒரு இலை கூட உதிரல. உடனே பார்த்தா, ஏன் மரத்துல இருந்து ஒரு இலை கூட உதிரல? ஏ தாத்தா, சரி நீதான் பெரிய மந்திரவாதின்னு சொன்னிய, எங்க நீ உதிரவை பாப்போம்னா. அவ்வளவுதானே? உனக்கு ஒரு இலைய உதிர வைக்கணுமா 1000 இலைய உதிர வைக்கணுமானா? நீ உதிர வை தாத்தா பாப்போம்னா. உடனே எம்பெருமான் கோபால கண்ணன் மந்திரத்தை சொன்னார். ஆலமரத்துல இருந்த 5 இலைய தவிர மத்த அனைத்து இலையும் உதிர்ந்து கீழே விழுந்துச்சு. 5 இலை மட்டும் ஏன் விழல தெரியுமா? ஏன்னா அது அர்ஜுனரார் பள்ளி கொண்ட ஆளிலை. உடனே பார்த்தார், பொழு பொழுன்னு கீழே விழுந்துச்சா. முத்துமாரி பார்த்தா, ஏ தாத்தா, நாங்க நிழலுக்கு வச்சிருந்ததே இந்த ஒரு மரம் தாம்யா, அதையும் நீ உதிர்க்க வச்சிட்டியா? சரி, இந்த இலையெல்லாம் எடுத்து திரும்ப ஒட்டவை பாப்போம்னா. அவ்வளவுதானே? திரும்ப எம்பெருமான் கோபால கண்ணன் மந்திரத்தை சொன்னார். நேத்து விழுந்த இலை, முத நாள் விழுந்த இலை, செத்த இலை, செமிச்ச இலை, காஞ்ச இலை, பச்சை இலை, அனைத்து இலைகளும் போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஆலமரத்திலே ஒட்டியது. ஆலமரத்துல ஒட்டின உடனே ஆலமரத்தால பாரத்தை சுமக்க முடியல. உடனே ஆலமரம் அழ ஆரம்பித்து விட்டது. உடனே எம்பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார், யோ ஆலமரமே, உமது பாரத்தை நீ சுமப்பதற்காக கிளைக்கு கிளையாக கொப்புக்கு கொப்பாக உமது பாரத்தை நீ சுமப்பாயாக என்று வரம் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு ஆலமரத்தை பாருங்க, வேர் ஃபுல்லா வெளியில தொங்கிக்கிட்டு நிக்கும். அது எம்பெருமான் கோபால கண்ணன் கொடுத்த வரம். அதனாலதான் அது அப்படி நிக்கி. உடனே பார்த்தார், ஏ முத்துமாரி, ஏன் நம்ம முத்துமாரி பார்த்தாள். அக்கா தங்கைமார்களிடம் சொன்னா, ஏ ஈஸ்வரியா வடக்குத்தியா முத்தாரமா ஒப்படாதி, நம்ம இந்த ஆண்டவனுக்கு பூஜை செஞ்சு என்னத்துக்கு?
ஒரு இலைய நம்மளால உதிர வைக்க முடியலையே. இல்லையா இந்த பண்டார கிழவன் இந்த இலைய உதிர வச்சுட்டார. இனி இவரை விடக்கூடாது. விடக்கூடாது, ஏ விடக்கூடாது. தாத்தா, சும்மா விடக்கூடாது. எங்களுக்கும் கொஞ்சம் மந்திரம் சொல்லித்தான்னா. உங்கள்ட்ட இருக்கு, அவ்வளவுதானே, எனக்கு இருக்கு. வாங்க அரண்மனைக்குள்ள போவோம், உங்களுக்கு நான் மந்திரம் சொல்லித்தாரேன்னா. ஆ, அரண்மனைக்குள்ளலாம் உங்களை நான் விட மாட்டேன். ஆமா. சும்மா நீ வாசல்ல நின்னு சொல்லித்தானா. தானா. ஏ பேத்தி, ஆ, வாசல்ல நின்னு நான் மந்திரம் சொல்லி கொடுத்தா மந்திரம் உள்ள பலிக்காது. வாங்க, உள்ள வாங்க. அரண்மனைக்குள்ள வா, நான் உனக்கு மந்திரத்தை சொல்லித்தாரேன்னா. ஆமா. அவ்வளவுதானே, ஆ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நம்மளும் 50 வருஷமா இந்த ஆண்டவன் லிங்கத்தை வச்சு பூஜை செஞ்சோமே, நம்மளால ஒரு இலைய உதிர்க்க வைக்க முடிஞ்சுச்சாயா? இல்ல. அப்போ அந்த தாத்தாட்ட கொஞ்சம் மந்திரத்தை கத்துக்கிடுவோமே என்று என் தாயான முத்துமாரி அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றார். கிழவங்கிட்ட இருக்கு. அரண்மனைக்குள்ள அழைத்து சென்ற உடனே ஆ, எம்பெருமான் கோபால கண்ணை சுத்தி சுத்தி லிங்கத்தை பார்க்காரு. பாக்காரு. ஆலமரத்துக்கு அடியில லிங்கம் இருப்பதை கண்டார். ஆமா. ஏ லிங்கம் தான் இருக்கு என்று. ஆ, ஏ முத்துமாரி, இது மாதிரி. இது என்ன ஒரே லிங்கமா இருக்க என்னன்னா. ஆமா. அதுவா, அது நாங்க ஆண்டவனை எண்ணி 50 வருட காலம் பூஜை செய்தோம்னா. ஏ, அது கொலக்கட்டை ஏ கொலக்கட்டையா இருக்கு. அம்மா, ஆ, இந்த லிங்கம்லாம் இங்க இருந்துச்சு, ஆனா ஆ. நான் சொல்லி தரக்கூடிய மந்திரம் பலிக்காது. இந்த பாலிக்காதம்மா. இந்த லிங்கத்தை எல்லாம் கொண்டு போய் நீ சமுத்திரத்திலே விட்டு வா, நான் உனக்கு மந்திரம் சொல்லி தருகிறேன். ஆமா, அலகடையில கொண்டு போடுறேன்னா. உடனே பார்த்தா, ஆ, ஏ ஏ தாத்தா, தாத்தா. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கு, ஆமா, நீரு பாட்டுக்கு எங்களுக்கு மந்திரத்தை சொல்லி தர போறீரு. ஆமா. ஆமா, இந்த லிங்கத்துக்கு பூஜை செஞ்சு வந்திய, சரி. உன்னால ஒரு இலைய உதிர வைக்க முடிஞ்சுச்சா? முடியல இல்லையா? ஆ, நீ கொண்டு போய் லிங்கத்தை அலைகடலிலே போட்டு விட்டு வா, உனக்கு நான் மந்திரத்தை சொல்லி தருகிறேன் என்ன. ஆமா. அவ்வளவுதானே ஆ, என்று அவ கையில அள்ளுனா, கூடையில அள்ளுனா, முந்தியில அள்ளுனா, அள்ளுனா. நேரா அலைகடல்ல கொண்டு போய் ஆமா. லிங்கத்தை போட்டா. போட்டா. அப்ப என் தாயான முத்தாரம்மா பார்த்தா, பார்த்தா. ஏ பாடுபட்டதுக்கு பலன் வேணும் ஐயா. ஆமா. லிங்கத்தை இவர்கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினது ஆ, அலைகடல்ல போடுறதுக்கா? உடனே 2 லிங்கத்தை 2 வாயில ஒதுக்குனா. ஒதுக்குனா. அந்த 2 லிங்கம் தான் அம்மாவுக்கு 2 சிரசா போய் நின்னுச்சு. ஆமா. அதுதான் முப்பிடாதி என்று பெயர்நாமங்களை பெற்று அவ வாழ்ந்தா. ஆமா. உடனே அலைகடலிலே சென்று என்று. 101 லிங்கத்தையும் கடைத்து விட்டு ஆமா. திரும்ப அரண்மனைக்கு வந்தார்கள். சரி. கோட்டைக்கு வந்து பார்க்க ஆ, எம்பெருமான் கோபாலன் சரி. வந்ததற்கு சாட்சியாக புல்லாங்குழலை போட்டு விட்டு சென்று விட்டார். ஆமா. உடனே காளியர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஆ, 101 லிங்கத்தையும் எம்பெருமான் கோபால கண்ணன் எடுத்து கைலாசத்திலே ஆண்டவனிடம் ஒப்படைக்க, ஆமா. ஆண்டவன் எண்ணி பார்த்தார், 101 தான் இருக்கு. இருக்கு. யோ மாப்பிள, 103 லிங்கம் உண்டியா? 101 தான் இருக்குன்னு சொல்லி 2 குறையுது. இருவேரும் சேர்ந்து அங்கே முப்புறத்து கோட்டையிலே வந்து, அங்கே அரிசி நிற்க சிவன் சினக்க, ஐயா சிவன் சினக்க, காளி கோட்டை தீப்பிடிக்க, ஏ காளி கோட்டை தீப்பிடிக்க, அம்மா கருகி உருகி வாராளே, ஏ ஆடுதாளே பாடுதாளே, ஏ ஆதாளி போடுதாளே. ஏ ஆண்டவன் பார்த்தா, ஏ நம்ம பச்சரிசி வனத்துல மகுடனை வதம் செய்வதற்கு இந்த காளியர்கள் நமக்கு தேவை என்று அவர் தீர்த்தம் கண்டு தெளிக்காரு, திருவிரும்பா தட்டுதாரு. தூங்கி மடித்ததை போல் திரும்ப 3வது உயிர்கள் வாங்கினா. ஏ ஆண்டவா, எங்களை மாறி மாறி எரிச்சு எரிச்சு பிறகு செஞ்சுக்கிட்டு இருக்கேற, உங்களை பிரிஞ்சு இனி எங்களால வாழ முடியாத ஐயா, எங்களுக்கு இடபாகம் வரம் தர வேண்டும்னா. எம்மா முத்துமாரி, உனக்கு நான் இடபாகம் வரம் தர வேண்டும் என்றால் நீ பச்சரிசி வனத்திலே மகுடனை வதம் செய்தால் உனக்கு நான் இடபாகம் வரம் தருகிறேன்னா. ஓ அவ்வளவுதானே, அப்படியே ஆட்டும் என்று என் தாயான முத்துமாரி பச்சரிசி வனத்திலே மகுடனை வதம் செய்வதற்காக என் தாயான முத்துமாரி சென்றாள். அப்படி செல்லக்கூடிய வேளையிலே அவன் 6 மாத தூக்கமும் 6 மாத முழிப்புமாக இருக்கும்போது அன்று 6 மாத தூக்கத்திலே இருந்தான் மகிடாசுரன். பார்த்தால் என் முத்துமாரி துர்க்கை போல் வடிவங்கொண்டு வெள்ளாடை வரவழைத்தாள். வெள்ளாடை வரவழைத்து கால் குளம்பால் எட்டி உதைக்கச் சொன்னாள். வெள்ளாடு தான் கால் குளம்பால் மகிடாசுரனை எட்டி உதைக்க கட்டெரும்பு கடித்தது என்று மகிடாசுரன் தூக்கத்திலே இருந்து எழுந்தான். அம்மாளுக்கும் மகிடாசுரனுக்கும் 8 நாளா யுத்தம் நடக்க
மகிடாசுரன் ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 1000 மகுடனா வாராம். 2 சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 2000 மகுடனா வாராம். பார்த்தா அம்மா, அடே மகிடாசுரா, உன் உயிர் இருக்கக்கூடிய இடத்தை சொல்ல போறியா இல்லையான்னா உடனே பார்த்தான் மகிடாசுரன். ஏ அம்மா முத்துமாரி, உன் கையால் என் உயிர் போக போவது என்பது உறுதியாகி விட்டது. இனி இந்த அற்ப உலகத்திலே நான் வாழ விரும்பவில்லை. எனக்கு நீ ஒரு வரம் தர வேணும்னா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளம்மா, நான் தருகிறேன்னா. ஏ அம்மா முத்துமாரி, நீ எங்கெல்லாம் தெய்வமா இருக்கியோ அங்கெல்லாம் உனக்கு முன்னோடி தெய்வமா நான் தான் இருக்கணும். அது மட்டும் அல்ல, பச்சரிசி உனக்கு, பல வகையெல்லாம் எனக்கு, முள்ளுமரி உனக்கு, துள்ளுமாவு உனக்கு, துள்ளுமரி எனக்கு, துள்ளுமாவு உனக்கு, பச்சரிசி உனக்கு, பல வகையெல்லாம் எனக்கு, உனக்கு அனைத்தும் உனக்கு. அதனால நீ எனக்கு வரம் கொடுத்து நீ சொன்னா நான் என் உயிர் எங்க இருக்குன்ற உண்மையை உனக்கு சொல்லுதேன். உனக்கு அப்படின்னு வரம் கொடுத்தா. அவ்வளவுதானே? சரி, உன் உயிர் எங்கே இருக்கிறது என்று உண்மையை சொல்லன்னா, அம்மா என் கண்டத்திலே படுகலிங்கம் இருக்கு, அதை எடுத்தாதான் என் உயிர் போகும்னா. உடனே பார்வதியிடம் கோரை பற்களை வாங்கினாள். சூலாயுதமாக கொண்டு அங்கே பச்சை அரிசி பணமதிலே வனமதிலே தாயான முத்து மாறிய சாகாத மகுடனைத்தான், ஐயா மகுடனைத்தான் அவ சம்ஹாரம் செய்தார். சாகாத மகுடனை சம்ஹாரம் செய்துவிட்டு என் காளியர்கள் 8 பேரும் ரத்தவெறி கோலமா வரத்தையும் கொடுத்துட்டு அவனையும் ரத்தவெறி கோலமா அழைச்சிட்டு போறா கைலாசத்துக்கு. பார்த்தார் பகவான், ஏன் ஒண்ணுமே செய்யாத மகுடனுக்கே இந்த மாதிரி ரத்தவெறி கோலமா வாரால, அவனுக்கு வரத்தெல்லாம் கொடுத்துட்டு வாரா, அதாவது பச்சரிசி எனக்கு, பல வகையெல்லாம் உனக்குன்னு அவ வரம் கொடுத்துலாம் வாரா. இப்ப நம்ம இடபாகம் வரந்தாரோம்ல இந்த முத்துமாரிட்ட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இடபாகத்தையும் பார்வதிட்ட கொடுத்தாச்சு இல்லையா? அப்ப நாளைக்கு இடபாகம் கொடுக்கலானா இவன் நம்மள சும்மா விட்டு வைப்பாளாயா? உடனே பார்த்தார் பகவான், 6 மாத பிள்ளை போலவே சொரூபம் கொண்டு என் தாயான பார்வதியின் மடியிலே படுத்திருந்தார். பார்த்தார் முத்துமாரி ரத்தவெறி கோலமா கைலாசத்துக்கு வந்தா. ஏ அக்கா பார்வதி, அத்தான் எங்க? அத்தானா படியளக்க போன மனுஷன் 8 நாளாச்சுடி. நின்னா நெடுஞ்சவரு விழுந்தா கட்டமனு மனுஷன் எங்க போனாரோ எனக்கு தெரியல. உடனே பார்த்தாள், ஏ அக்கா என்ன இப்படி சொல்லுத? அடியே ஆமா, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? எங்க போனாலும் நின்றுவாரு. போன மனுஷன் எங்க போனாரோ என்ன செஞ்சாரோ தெரியல, இன்னும் கைலாசத்துக்கு வரலம்மானா. சரி, உன் மடியில படுத்திருக்க பிள்ளை யாரு? அதுவா, எனக்கு கைலாசத்திலே பொழுது போகலன்னு உடனே ஆண்டவன் எனக்கு 3ஆவதாக பிறவி செய்து தந்தார்னா. 3ஆவதா பிறவி செஞ்சு தந்தாரா? மூத்த பிள்ளைய 2 பேரையும் எனக்கு தெரியும், அது எந்த 3ஆவது பிள்ளை காமி பாப்போம் என்று பார்வதி முந்தி சிலையை எடுக்கா. ஆண்டவனுக்கு உச்சி கண்ணு படக்கு படக்குன்னு துடிக்கு. உடனே பார்த்தா முத்துமாரி, ஏ வடக்குத்தியா ஈஸ்வரி முத்தாரமா முப்படாதி, இங்க பாருங்கடி, இந்த அத்தான் தாண்டி இப்படி படுத்திருக்காரு. இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. வரந்தாரம் நம்மளை ஏமாத்துறதே இந்த மனுஷனுக்கு வேலையா போச்சு. இனி இவரை சும்மா விடக்கூடாது. என்ன 8 பேரும் கைய பிடிக்கா, பார்வதி காலை பிடிக்கா. ஆண்டவன் பார்த்தார், ஏ வெள்ளரி பிஞ்சா நம்மள புடிச்சு இழுக்கால, இவ நம்மள பிச்சாலும் பிச்சு விடுவாள் என்று என் ஆண்டவ இவ வெக்கப்பட்டு 8 பேரும் தலைய திருப்பணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்று யோசித்தார். பார்த்தார், அவர் ஆண்டவன் தான் சிவபெருமான். வண்டூர மலையதிலே வைரப்பார தன்னதிலே ஆண்டவன் தான் சிவபெருமான். ஐயா சிவபெருமான் நிர்வாண கோலம் கொண்ட
வண்டூர மலையிலே வைரப்பாறையில நிர்வாண கோலத்துல நின்னாரு. ஆமா, நிர்வாணத்தோட நிக்காரு. பார்த்தா 8 பேரும் வடக்க பார்க்க மூஞ்ச திருப்பினா. ஏன் அன்னைக்கு வடக்க பார்க்க திரும்பினவாதாயா? ஆமா, அன்னையில இன்னைக்குதான் இன்னைய வரைக்கும் அவ வடக்க பார்க்கத்தான் இருப்பா. அம்மா மனுஷனை பாரு, மனுஷன் வெக்கங்கெட்ட மனுஷன். வெக்கங்கிட்ட மனுஷன் இப்படி நிப்பாரையா? பாராங்க ஒரு பொம்பளை உடனே இடத்துல. பார்த்தார். பார்வதி பார்த்தாள். ஏன் ஆண்டவா, ஓ, பிள்ளைகள் முன்னால இப்படி சொருபத்துல நிக்கிறே, இந்த பிள்ளைக்கு என்னையா பேர் நாம கொடுக்க போறீரு ஆமா. என்று பார்வதி கேட்க, என் ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்பா வண்டூர மலையதிலே மலையதில, வைரப்பாற தன்னதிலே சன்னதில, வண்டூர மலையிலே வைரப்பாறை தன்னதிலே பிறந்ததினால் ஆமா. இன்று முதல் நீர் வண்டிக்கார வைரவசாமி, வைரவசாமி, ஏ வைரவசாமி வைரவசாமி என்று வகையுடனே பெயர் கொடுத்தார். வைரவசாமி. வண்டூர மலையிலே வைரப்பாறையிலே பிறந்ததினால் இன்று முதல் வண்டிக்கார வைரவர் என்று பேர்நாமலை கொடுத்து ஆண்டவன் பேர்நாமங்களை கொடுத்தார். ஆமா. ஏ அம்மா முத்துமாரி, அம்மா காளியர்களே, நீங்க 8 பேரும் ரத்த வெறி கோலமா கைலாசத்துக்கு வந்ததுனால இனி உங்களுக்கு கைலாசத்துல இறக்க இடம் கிடையாதம்மா. நீங்க பூலோகம் போகணும், புகழாக வாழணும். இந்த வண்டிக்கார வைரவரையும் தன்னோடு அழைத்து செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். ஏன் ஆண்டவா, இப்படியே போன எங்களை யாராவது மதிப்பாங்களா ஐயா? ஒருத்தர் கூட ஒரு சூடம் கூட எங்களுக்கு பொருத்தி வைக்க மாட்டா. அதனால எங்களுக்கு 21 பச்சைமுத்து வரத்தை தாரும், நாங்க போறோம்னா. உடனே பார்த்தார் பகவான். அவ்வளவுதானே, வரம் தானே, கையில மலையில ஐயா குமிச்சு போட்டிருக்கேன், உனக்கு எவ்வளவு வரம் வேணும்னு கேளு, முத்த அள்ளிட்டு போமானார். அழுக்கு போட்ட கிழக்கு பையில 21 பச்சை முத்து வரத்தை அள்ளி ஆண்டவன் கொடுத்தாரு. அம்மாளும் வாங்கினா, கைலாசத்தை கடந்து வாரா. வரக்கூடிய வேளையிலே என் நாரதர் பார்த்தார். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் இல்லையா? உடனே நாரதர் பார்த்தா, ஏன் இந்த ஆண்டவனுக்கு என்னையா இப்படி வேண்டாத வேலை பார்க்காரு? இவாளை நம்பி பச்சை முத்து வரத்தை கொடுக்கலாமா? இவ பூலோகத்துல போய் பூலோகத்து மக்கள்ல போட்டா பூலோகத்து மக்களால தாங்க முடியுமாயா என்று பார்த்தா. ஏ முத்துமாரி, என்ன கையில பொட்டணமா கொண்டு வாரியே என்ன? அதுவா, நாங்க எங்க அத்தான்ட்ட 21 பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு வரோம். 21 பச்சை முத்து வரம்னா என்ன வரம் தெரியுமாயா? பாவ விதை, வெள்ளரி விதை, வெண்டை விதை, தக்காளி விதை போட்டா முளைக்குமா முளைக்காதா பெரியம்மா? போட்டா முளைக்குமா? தூங்குதாவுளா முழிச்சிருக்காவுளா? உடனே பார்த்தார். முத்து போட்டா உடனே முளைக்கும். உடனே பார்த்தா அந்த முத்து வரத்தை கொடுக்கலாமா ஐயா? உடனே பார்த்தார். நாரதர் பார்த்தார். இந்த பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு இவ புலோகம் போனா புலோகத்து மக்களை உயிரோட விட்டுருப்பாளா ஐயா? உடனே பார்த்தார். ஏ முத்துமாரி, கையில என்ன பொட்டணும்? முத்து வரமா? யார் தந்தா? பகவானா? யார்? உங்க அத்தானா? உங்க அத்தான் தந்தாரு. உங்க அத்தானை நம்பி நீ பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு வாரிய. ஏன் பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு நீ வாரிய? பூலோகத்துல போய் வரம் பலிக்கலன்னா உன்னால திரும்ப கைலாசத்துக்கு வர முடியுமாமான்னாரு. முடியாது. அப்போ நீ வரத்தை பரிசோதனை பண்ணிட்டு நீ கைலாசம் நீ பூலோகம் போனார். சரியா? சரி நாரதரே, வரத்தை நான் உண்மை மேல போட்டு பாக்கட்டுமானா? பாத்தியா, ஒரு நல்லது சொன்னா உனக்கு கேட்க மாட்ட. சரி, உனக்கு வரம் கொடுத்தது யாரு? பகவான். உங்க அத்தான் தானே வரம் கொடுத்தாரு. உங்க அத்தா மேல வரத்தை போட்டு பாரு, முத்து முளைக்கலையான்னு பாப்போம். அப்படி முத்து முளைச்சிச்சின்னு வையி, நீ கைலாசத்துக்கு நீ பூலோகத்துக்கு எடுத்துட்டு போ. அப்படி இல்லைன்னா அவர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிடலாம் இல்லையா என்று நாரதர் சொல்ல, அப்பந்தான் முத்துமாரி பார்த்தா, இந்த நாரதர் சொல்லுவதும் ஒரு வகையில சரிதானே. இந்த ஆண்டவன் நம்மள்ட்ட பொய் சொல்லி இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய என்று ஆண்டவன் படியளந்து வரக்கூடிய வேளையிலே என் தாயான முத்துமாரி பார்த்தா. அவரு படியளந்து வரக்கூடிய நேரத்துல முத்து அள்ளி அம்மா போட்டா. பகவான் மேல முத்து அள்ளி போடுதா.
அப்படி முத்து அள்ளி எரிஞ்ச உடனே ஆண்டவன் படியளந்து முடித்து கைலாசத்துக்கு வாராரு. ஆண்டவனால நடந்து வர முடியல. கை காலெல்லாம் உழையுது, காய்ச்ச அடிக்கி, தலை வலிக்கி, அல்லோட்ட பட்டுக்கிட்டு வாராரு. உடனே பார்த்தார், அடியே பார்வதி, என்னால நிக்க முடியலடி, எனக்கு கை காலெல்லாம் உழையுது, கண்ணை கெட்டுது, என்னால இருக்க முடியல, எந்திரிக்க முடியல, எனக்கு ஏதோ செய்யுது பார்வதினா. 6-7 நாள் ஆச்சு. பகவான் படுத்த இடத்த விட்டு எந்திரிக்கல, படியளக்க போகல. இந்தா பாடுபட்டா எங்க இருந்தியா போக? பார்வதி பார்த்தா, ஏன் 6-7 நாள் ஆச்சு, காய்ச்ச அடிக்கிங்காரு, தரையில படுக்க மாட்டுக்காரு, தரையில உட்கார மாட்டுக்காரு, கட்டில்ல படுக்க மாட்டுக்காரு, மனுஷன் உருண்டுகிட்டு தான் வராரு, அல்லோட்ட படுதாரு. ஆண்டவன் என்ன சும்மாவாயா சொல்லி கொடுத்தாரு வரத்த? அவரு சொல்லி கொடுத்தது வேற. அவர் அம்மா இப்படி ஆண்டவன் மேல போட்டு பார்க்கலாமா? உடனே பார்த்தார், அவரு என்னமோ நினைச்சு கொடுக்க, இவ ஒரு விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கா. உடனே பார்த்தா, ஏ பார்வதி பார்த்தா, ஏ படுத்த இடத்த விட்டு பகவான் எந்திரிக்கல, படியளக்க போகல என்று ஆண்டவனுக்கு பார்க்க காய்ச்ச கணீர்னு அடிக்கி, தனலா கொதிக்கி பகவானுக்கு பார்த்தார். சுக்கு தண்ணி குடிநீர் வச்சு சொக்கனுக்கு கொடுத்தார், இஞ்சி தண்ணி குடிநீர் வச்சு ஈசனுக்கு கொடுத்தார், மிளகு தண்ணி குடிநீர் வச்சு முக்கண்ணனுக்கு கொடுத்தார். கொடுத்தா காய்ச்ச குறையவே இல்லை. காய்ச்ச குறையலையா? ஆண்டவன் அல்லோட்ட படுதாரு. ஐயோ பாவம் இல்லையா, அந்த மனுஷன் என்ன பாடுபடுவாரு. உடனே பார்த்தார், ஆண்டவன் அல்லோட்ட படுவதை பார்த்த என் பார்வதாதேவி பார்த்தா 6-7 நாள் ஆச்சு. முத்து 1-2 தெரிய ஆரம்பிக்கும். உடனே பார்த்தா, அவ தளவால இளவிரித்தா, அதுல ஆண்டவனை படுக்க சொன்னா. விளக்கெண்ணெயை எடுத்து விமலனுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தடவுதா. தடவிட்டு வேப்பலை எடுத்து அம்மா விசிறிக்கிட்டு இருக்கா. காத்தா போட்டுமேன் காத்தா போடுதா. ஆண்டவனுக்கு அம்மா போட்ட முத்து எப்படி முளைச்சிருக்கு தெரியுமா? ஏ ஆதி வெள்ளிகையிலே, ஆதி வெள்ளிகையிலே ஆண்டவன் நாம் பகவானுக்கு மாறி போட்ட முத்து, போட்ட முத்து முளைச்சிருக்கு. அவ விதையவோ முளைச்சிருக்கு, சீனரி விதையவோ இலவக்க முளைச்சிருக்கு. திரி விதையவோ, திரி விதையவோ அம்மா கண்ணத்தில சிறகு. வெள்ளிகையிலே ஆண்டவன் சிவபெருமான் போட்ட முத்து முளைச்சிருக்கு. உச்சியில போட்ட முத்து, நெத்தியிலே போட்ட முத்து, நெத்தி சுட்டி ஆகுதை, கண்ணதியிலே போட்ட முத்து, கண்மாலை ஆகுதை, நாவதியிலே போட்ட முத்து, சக்கரமாகுதை, கண்ணத்திலே போட்ட முத்து, பருவாகுதை, கழுத்திலே போட்ட முத்து, கண்டமாலையாகுதை, ஆரதியிலே போட்ட முத்து, மார்பு வழியாகுதை, வைரதியிலே போட்ட முத்து, வழியாகுதை, அரையதிலே போட்ட முத்து, யாப்பு ஆகுதை, உடையதில போட்ட முத்து, போட்ட முத்து, வழியாகுதை, பாதத்திலே போட்ட முத்து, பாதத்திலே போட்ட முத்து, சக்கரம் போல் சக்கரம் போலாகுதையோ. நெத்தியில போட்ட முத்து நெத்தி சுட்டியா ஆகுது, கண்ணுல போட்ட முத்து கண்மாலை ஆகுது ஐயா, கண்ணத்திலே போட்ட முத்து கண்ண பருவா ஆகுது, நாவதிலே போட்ட முத்து நாவு சக்கரமா ஆகுது, கழுத்திலே போட்ட முத்து கண்டமாலை ஆகுது, மார்ல போட்ட முத்து மார்பு வழி ஆகுது, மார்பாணி
வயிறுல போட்ட முத்து வயிற்று வழியா ஆகுது ஆகுது. அரையதுல போட்ட முத்து அரையாப்பா ஆகுது அரையாப்பு. தொடையதுல போட்ட முத்து தொடவாளையா ஆகுது ஆமா. மூட்டிலே போட்ட முத்து மூட்டு வழியா ஆகுது ஆகுது. பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரமா சுழலுது. ஆமா. இப்படி இருந்தா ஆண்டவனால என்னையா செய்ய முடியும்? விளைக்க முடியுமா? பார்த்தார். ஆண்டவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ ஏடியம்மா பார்வதியே, ஏடியம்மா பார்வதியே, என்னுடைய வார்த்தையே இருப்பேனோ இறப்பேன், சாவேனோ பிழைப்பேனோ எனக்கே தெரியலாமா? ஏடியம்மா பார்வதியே இலக்க பொறுத்தடி, உள்படும் கஷ்டத்தை பாரடி, தெருவிளக்க பொறுத்தடி, அரணார்படும் கஷ்டத்தை பாரடி, அகல் விளக்க பொறுத்தடி, அகல் விளக்க பொறுத்தடி, அரணார்படும் கஷ்டத்தை பாரடி, மணிவிளக்க பொறுத்தடியோ பாரடியோ. ஏ அம்மா பார்வதி, என்னால இருக்க முடியலடி. நான் இருப்பேனா இறப்பேனோ, சாவேனா பொழைப்பேனான்னு தெரியலையே. உன் தங்கைமார நினைச்சு நான் அந்த வரத்தை கொடுக்கலாமா? இவளுக்கு நம்பி நான் அந்த வரத்தை கொடுக்கலாமா? பாரு, கைவிளக்க பொறுத்து கடவுள் படக்கூடிய கஷ்டத்தை பாரம்மா, தெருவிளக்க பொறுத்து தெய்வம் படக்கூடிய கஷ்டத்தை பாரு, அகல் விளக்க பொறுத்து அரணார் படக்கூடிய கஷ்டத்தை பாருன்னா. ஏ பார்வதி, ஓ உன் தங்கைமாரிடம் போய் முத்தை இறக்க சொல்லம்மா என்றா. ஏன் ஆண்டவா, வரம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சிரிச்சவா கையில சீனி எடுத்து கொடுத்த மாதிரி வரம் கொடுத்தவா வரம் கேக்கான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இப்படி வரத்தை கொடுக்கலாமா ஐயா? இப்ப குத்துதே குடையுதேன்னா நான் என்னையா பண்ணட்டோம்னா? போய் உன் தங்கைமாரிடம் போய் முத்தை இறக்க சொல்லுன்னா. சரி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் இல்லையா? பகவான் இல்லை என்றால் இந்த பார்வதிக்கு மதிப்பு கிடையாது, சிவனார் இல்லை என்றால் இந்த சக்திக்கு மதிப்பு கிடையாது, கடவுள் இல்லை என்றால் இந்த கண்ணன் தங்கைக்கு மதிப்பு கிடையாது அல்லவா? நேரா வந்தா வடக்கு வாசல் கோட்டையில என் தாயான வடக்குத்தியா ஆகாயத்துக்கும் பூமிக்குமா ஊஞ்சல் கட்டி அம்மா ஆடிக்கிட்டு இருக்கா. ஊஞ்சல் கட்டி முத்துமாரி வடக்குத்தியா காந்தாரி கனகதுர்க்கா ஊஞ்சல் கட்டி ஆட பார்த்தா பார்வதி தங்கை முன்னால நிக்கல, மண்டிய போட்டா அம்மா மடியேந்தி பிச்சை கேட்கா. ஏ அம்மா முத்துமாரி, அத்தானுக்கு போட்ட முத்தை இறக்குடி, அத்தான் படக்கூடிய வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை அம்மா. ஆண்டவன் இறந்து போனால் ஆதி சக்திக்கு மதிப்பில்லை, சிவனார் இறந்து போனால் சிவசக்திக்கு மதிப்பில்லை அம்மா. சக்தி சங்கரன் மாண்டு போனால் இந்த சக்திக்கு மதிப்பு கிடையாது. உன் அக்காவாகிய பார்வதி பூவிழப்பேன் பொட்டிழப்பேன் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன், பூமரப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானே நான் இழப்பேன் அம்மா, தயவு செஞ்சு இந்த முத்தை இறக்கி கொடும்மான்னா. அப்படி என்று என் தாயான பார்வதி என்ன செய்கிறாள் தெரியுமா? ஏ வடக்கு வாசல் கோட்டை, ஏ வடக்கு வாசல் கோட்டை ஆதிசக்தி பார்வதியா முத்து மாறி முன்னார் முத்து முத்தா கண்ணீர் உங்கள் எல்லாம் படிக்கார் ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் படிக்கார் அவளம் போல கண்ணீர் அவளம் போல கண்ணீர் பார்வதி பக்கமெல்லாம் படிக்காரு பக்கமெல்லாம் வடிப்பாரு. என் தாயான முத்துமாரி பார்த்தா என்ன இருந்தாலும் அக்கா தங்கை இல்லையா, ஒருவரால ஒருவர் சம்மதிக்க மாட்டா. எக்கா நீ அழாத, நீ ஒன்னும் அழாத, என்ன உனக்கு முட்டை தானே நான் இறக்கி தரணும், நாங்க இறக்கி தாரோம், ஆனா அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்த அம்மா, நீ எங்க அத்தானுக்குள்ள முட்டை மட்டும் இறக்கி கொடுன்னா. அத்தானை நீ பிழைக்க வச்சா போதும், நீ முட்டை இறக்கி கொடு, நீ என்ன கேட்டாலும் அக்கா பார்வதி நான் உனக்கு செய்தேன். ஏ அக்கா
அத்தானுக்கு 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஆமா நீயும் அத்தானும் வீடு வீடா போய் இறந்த நெல்ல பிச்சை எடுக்கணும். ஆமா 7 வீடு பிச்சை எடுக்கணும். 7 வீடு நீ பிச்சை எடுத்து நீ அத்தான் பிச்சாண்டின்னு பேர் எடுக்கணும். நீ பிச்சம்மான்னு பேர் எடுக்கணும். இறந்த நெல்லை வாங்கிட்டு வந்து உரல்ல போட்டு ஊசுன்னு சொல்லாம குத்தணும். ஆமா ஊசுன்னு சொல்லாம குத்தணும். கை வலிச்சாலும் சரி ஆமா ஊசுன்னு சொல்லக்கூடாது. அப்படி உரல்ல போட்டு ஊசுன்னு சொல்லாம குத்தி புல்லு மாவு எடுத்து நீ எனக்கு சூறையாடணும். அதாவது மாவிலையால் தோரணம் கட்டணும். எனக்கு மண் குலைத்து பீடம் போட்டு எனக்கு மாவிலையால் தோரணம் கட்டி எனக்கு மதுபான பொங்கல் வைத்து சக்கரை பொங்கல் வைக்கணும். அது மட்டுமல்ல பானக்கரை எடுத்து வைக்கணும், மஞ்சப்பால் எடுத்து வைக்கணும். இறக்குதாளே ஓட்டமுத்த இறக்குதாளே ஓட்டமுத்த மாரியம்மா இறக்குதாளே ஓட்டமுத்த அழகுனாச்சியா இறக்குதாள் வைரதியிலே ஓட்டமுத்த வடக்குத்தியால் இறக்குதாளே ஆதத்திலே ஓட்டமுத்து ஆதத்திலே ஓட்டமுத்த பத்திரகாளி இறக்குதாளே போட்ட முத்து பத்திரகாளி இறக்குதாளே போட்ட முத்தை இறக்கிட்டாளே அவளான முத்து மாறி போட்ட முத்த அம்மா இறக்கிட்டா. அம்மா இறக்குன உடனே 6 தண்ணி ஊத்துனா 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி பகவானுக்கு ஊத்துனா. ஆண்டவனும் ஆதி பராசக்தியும் சேர்ந்து வீடு வீடா போய் இறந்த நெல்ல பிச்சை எடுக்காங்க. ஆண்டவன் பிச்சாண்டின்னு பேர் எடுத்தாரு, பார்வதி பிச்சம்மான்னு பேர் எடுத்தா. எடுத்த நெல்லை கொண்டு வந்து உரல்ல போட்டு குத்துனா. கை வலிக்கு ஊசுன்னு சொல்லல. ஏன் சொல்லல? அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி உரல்ல போட்டு அம்மா ஊசுன்னு சொல்லாம குத்துனா. மதுபான பொங்கல் வச்சா, சக்கரை பொங்கல் வச்சா, மாவிலையால் தோரணம் கட்டினா, பானக்கரை எடுத்து வச்சா, பல வகையெல்லாம் படைச்சு வச்சா, செவ்வழனி எடுத்து வச்சா, புல்லு மாவு எடுத்து அம்மா சூறையாடுதா. சூறையாடுன உடனே பார்த்தா முத்துமாரி பரவாயில்ல, குலவை போட்டு அழைக்க அம்மா குலவை போட்டு அழைச்ச உடனே என் தாயான முத்துமாரி வந்து பார்த்தா அங்க ஆடுதா பாடுதா ஆதாளி போடுதா போடுதா பாடுதா ஊழச்சத்தம் போடுதா. ஏ அக்கா ரொம்ப சந்தோஷம். கேட்ட மாதிரி எங்களுக்கு நீ பீடம் போட்டு எங்களை வச்சு கும்பிட்டதுக்கு நாங்க போட்ட முத்தை இறக்கிட்டோம் அக்கா, நாங்க போயிட்டு வாரோம் என்று அவ பொட்டணத்தை தூக்குனா. யோ மச்சான், இந்த வரத்தை மட்டும்தாமியா நீர் சொன்ன மாதிரி கொடுத்திருக்கேரு. சரி வரட்டா, பரவாயில்ல. மனுஷன் தலை தலை தலைன்னு இருக்காரு. ஏன்னா முத்து போட்டு அம்மா முத்து இறக்கிருக்கா இல்லையா, ஆளு கலரா மாறி இருக்காரு. ஏன்னா அவரு கருத்த உடம்பு மாதிரி இருப்பார் இல்லையா ஆண்டவன். ஆண்டவன் நம்மள மாதிரி இருப்பாரு, கருத்த உடம்பு கட்டுமட்ட உடம்பு. ஆனா முத்து போட்டு முத்து இறக்கணும்னு ஆள் எப்படி இருக்காரு, இருக்காரு. யோ மச்சான் பரவாயில்ல, ஆளு நல்லா இருக்குதான் இருக்காரு. இந்த ஒரு வரத்தை மட்டும்தான் நீரு கரெக்டா கொடுத்திருக்காரு. இங்க பாரு, நான் போறேன், என்ன கேலி கிண்டலுன்னு ஏதாவது பண்ணினேர்னு வையும், கூரைக்கு மேல உட்கார்ந்துருப்பேன், 6 மாசம் உட்கார்ந்துருப்பேன், மறுமுள் பஞ்சுருவான் பாத்துக்கோரும். உடனே பார்த்தா, எம்மா முத்துமாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் தாயே, நீங்க போயிட்டு வாங்கன்னா. உடனே அவ முத்துப்பட்டணத்தை எடுத்தா நேரா கைலாசத்தை விட்டு வாரா. வரக்கூடிய வேளையில பார்த்தா எம்பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார். ஏன் பச்சை முத்து வரத்தை வாங்கி பகவானையே இந்த பாடுபடுத்திட்டாள, ஏன் நம்ம பூலோகத்துக்கு போனா இவ பூலோகத்து மக்களை வச்சு பார்ப்பாளா ஐயா? அப்பா வரத்தோட பவரை கொஞ்சம் நம்ம குறைச்சு கொடுப்போமே என்று எம்பெருமான் கோபால கண்ணன் ஒரு பண்டகச்சாலை அமர்த்து ஒரு மூதாட்டியை போலவே வேஷங்களை எடுத்து கூளை காய்ச்சிட்டு ஐயா உட்கார்ந்துருக்காரு. பண்டகச்சாலையின் முன்னாலே என் பரந்தாமன் கூழு காய்ச்சி உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா வயசான கிழவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாரு. அவளுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா?
உடனே பார்த்தா என் முத்துமாரி அக்கா தங்கை 8 பேரும் அட்டகாளியர்கள் வாரத பார்த்து ஏடி ஏ பேத்திமாரா எங்க போறிய ஏ பாட்டி நாங்க பூலோகம் போறோம்னா ஏ அம்மா பூலோகம் போறீங்களா சரி வயசு பிள்ளையே இப்படி போகக்கூடாதம்மா அந்தி சாயக்கூடிய நேரம் ஆயாச்சு கருக்கல் நேரத்தில் நீங்கள் யாரும் போகக்கூடாது இந்தா பாருங்க கூழு காய்ச்சி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு இந்த இடத்துல படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிச்சு போங்கம்மான்னா உடனே பார்த்தா ஏன்னா அம்மா முத்து போட்டு முத்து இறக்கிருக்கா இல்லையா யாருக்குன்னே அவ அசதியா இருக்கு உடனே பார்த்தா அவளுக்கு கூழுனா சொல்லவா வேணும் அவ அண்டா நிறைய கூளை எடுத்தா கடகடன்னு குடிச்சா குடிச்சிட்டு அவ பொட்டணத்தை முத்து பொட்டணத்தை தலைக்கு வச்சா எல்லாம் படுத்து தூங்குதான் உடனே பார்த்தா எல்லாம் படுத்து உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுலாலியா உடனே பார்த்தா தூங்குன உடனே என் தாயான முத்துமாரி தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தார் எம்பெருமான் கோபால கண்ணன் முக்கூட்டு மலையை அடுப்பாக்கி பூமியை தாலியாக்கினார் முத்து பொட்டணத்தை அவ தலையிலிருந்து மெதுவா உருவினாரு தாலியில போட்டு வறுக்காரு முத்து ஐயா வறுக்காரு அவர் வறுத்த உடனே ஒரே ஒரு முத்து மட்டும் பறிச்சு போய் தெரிச்சு போய் என் முத்துமாரி கன்னத்துல பட்டு அப்படி கன்னத்துல பட்ட உடனே அதுதான் ஒற்றையம்மன்பாங்க அப்படி முத்து போய் ஒரு கன்னத்துல பட்டுச்சு இல்லையா அதுதான் ஒத்தம்மன் உடனே பார்த்தா முத்துமாரி கன்னத்துல சுளீர்னு பட்ட உடனே முத்துமாரி பதறி எந்திரிச்சிட்டா ஏ அண்ணா நீ உடம்பு பிறந்தவனா இப்படி பண்ணலாமா பச்சை முத்து வரத்தையெல்லாம் இப்படி பாழாக்கிட்டியா அண்ணா நாங்க எப்படி பூலோகம் போவோம் போலாக வாழுவோம் அண்ணா ஏ அம்மா முத்துமாரி கவலையே படாத நான் பவரை குறைச்சுதான் உனக்கு கொடுத்திருக்கேன் அதாவது வகுத்தவன் வலியவனானால் வையகத்திலே போட்ட முத்து முளைக்கும் கொடுத்தவன் குபேரனா இருந்தா கோட்டையிலே போட்ட முத்து முளைக்கும் அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத நீ தைரியமா போயிட்டு வா அட்டகாளி 8 பேரும் ஏ ஆண்டவன் நாம் பகவானிடம் ஏ 21 முத்து வரும் ஏ வாங்கி கொண்டு வாராளே ஏ வைரவரை அழைத்து கொண்டு ஏ தாயான முத்துமாரி ஏ கைலாச மலை கடந்து ஏ கருண சங்கிலி வருவதம்மா ஏ இருப்பாரா வைப்பாரா ஏ தேனை எல்லாம் ஒரு சுனையா ஏ இருட்டு நாடு கடலை விட்டு ஏ ஏகபோக நாடு விட்டு ஏ தென்மேற்கு அண்ணாமலை ஏ சீர்காழி சிதம்பரமா ஏ மாயவர கும்பகோணம் ஏ இங்கே எங்கே போவோம் என்று ஏ பாவநாச தன்னதியிலே ஏ படித்துறையில் நீராடி ஏ பாவநாச பெரியாரையும் ஏ உலகம் அம்மாளையும் ஏ காளியர்கள் 8 பேரோ ஏ கண்டு மெல்ல தான் வணங்கி ஏ அங்கிருந்து பயணமாகி ஏ குற்றால தன்னதியிலே ஏ குளிர்ந்த தீர்த்தம் ஆடணுமே ஏ குற்றாலம் தன்னதியிலே ஏ குளித்து மெல்ல நீராடி ஏ குற்றால நாதரையும் ஏ குழல்வாய் மொழி அம்மாளையும் ஏ கண்டு மெல்ல தான் வணங்கி ஏ அங்கிருந்து பயணமாகி ஏ தென்காசி தன்னதியிலே ஏ விசாலாட்சி உலகம்மா ஏ காசி விஸ்வநாதரையும் ஏ கண்டு மெல்ல தான் வணங்கி ஏ அங்கிருந்து பயணமாகி ஏ எங்கே போவோம் என்று ஏ முத்துசாமி புறமதியிலே ஏ ஊருக்கு மத்தியிலே அம்மா நிலையங்களை வாங்கி கொண்டு அம்மா ஒரு வேலியாகவும் இங்கே வரி கொடுக்கும் மக்கள் எல்லாம் ஒரு பயிராகவும் காத்து வருகிறார் தன்னண்ணானினம் தன்னானே தன்னண்ணானினம் தன்னானே தன தன்னண்ணானினம் தன்னானே தன்னண்ணானினம் தன்னானே தன தன்னண்ணானினம் தன்னானே அலேலங்குமி அலேலோ பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத
வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற முத்து மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ பாருங்கடி கும்பம் குலுங்கி வாரத பாருங்கடி குலுங்கி வாரத பாருங்கடி கும்பம் வருவத பாருங்கடி கும்பம் குலுங்கி வாரத பாருங்கடி குலுங்கி வாரத பாருங்கடி குலுங்கி வார முத்து மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ முற்றத்தில எங்க முத்து மாரியான் தேரு மேல முத்து மாரியான் தேரு மேல மூணு குதிரையா முற்றத்தில எங்க முத்து மாரியான் தேரு மேல முத்து மாரியான் தேரு மேல வர முத்து மாரிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா நானினம் நானினம் தன்னானே முற்றத்தில எங்க நாகாத்தம்மா நான் தேரு மேல தேரு மேல நாலு குதிரையா முற்றத்தில எங்க நாகாத்தம்மா நான் தேரு மேல தேரு மேல வர நாகாத்தம்மனுக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா நானினம் தன்னானே முற்றத்தில எங்க அழகு நாச்சியாளாம் தெரு மேலே ஐந்து குதிரையா முற்றத்தில எங்க அழகு நாச்சியாளாம் தெரு மேலே தெரு மேல வர அழகு நாச்சியா தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ முற்றத்தில எங்க சொக்க நாச்சியான் தேரு மேல ஆறு குதிரையா முற்றத்தில எங்க சொக்க நாச்சியா தேரு மேல தேரு மேல வர சொக்க நாச்சிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா முற்றத்தில எங்க வடக்கு தீயம்மாளாம் தேரு மேல ஏழு குதிரையான் தேரு மேல எங்க வடக்கு தீயம்மாளாம் தேருக்குள்ளே தேருக்குள்ள வர வடக்கு தீயம்மாள் தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா அட்டகாளியான் தெருக்குள்ளே எட்டு குதிரையா முற்றத்தில எங்க அட்டகாளியான் தெருக்குள்ளே தெருக்குள்ள வர அட்டகாளிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா நானினம் தன்னானே முற்றத்தில எங்க உலக அம்மா நான் தேரு மேலே ஒன்பது குதிரையா முற்றத்தில எங்க உலக அம்மா நான் தேரு மேலே தேரு மேல வர உலக அம்மனுக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா தன்னன நானினம் தன்னானே தன தன்னன நானினம் தன்னானே
லங்குமி அலேலோ ஏ பத்து குதிரையா முற்றத்தில எங்க பத்தரகாளியான் தெரு மேலே பத்திரகாளியான் தெரு மேல ஏ பத்து குதிரையா முற்றத்தில எங்க பத்தரகாளியான் தெரு மேலே பத்திரகாளியான் தெரு மேல தெரு மேல வர பத்தரகாளிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஆனே நவனின தன்னானே அவ வடக்கிருந்து மேவாராளாம் வடக்கிருந்து மேவாராளாம் வாராளாம் தேவி வாராளாம் அவ வடக்கிருந்து மேவாராளாம் வடக்கிருந்து மேவாராளாம் வாராளாம் தேவி வாராளாம் அம்மா வடக்கிருந்து வடக்கிருந்து மேவாராளாம் பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி வருகிற முத்து மாறிக்கு ஆனந்த கும்மி அடிகளம்மா ஆலேலங்குமி ஆலேலோ மங்களமம்மா மங்களமம் முத்து மாரிக்கு மங்களமா